வணக்கம் மகளே. பிக் பாஸோட 2வது ப்ரோமோ. ஆக்சுவலா இதுதான் முதல் ப்ரோமோவா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அங்கதான் வச்சாங்க பாருங்க சேனல் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ ஆமாங்க, ரயான் தான் டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அனௌன்ஸ்மெண்ட் லேட்டா போனா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கன்றது அது அவங்களோட விருப்பம் அப்படின்றது. பட் இப்ப என்னன்னா, அது எப்படி அவங்களோட கைகள்ல குடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவரோட ஆசை, அதாவது ரயானோட ஆசை என்னன்னா விஜிஎஸ்ஏ வீட்டுக்குள்ள வந்து குடுக்கணும் அப்படின்றதுதான் அவரோட ஆசை. ஏன்னா முதல் சீசன்ல வந்து ஸ்னேகனுக்கு டிக்கெட் டு ஃபினாலே வந்தப்போ கமல் சார் உள்ள வந்துதான் அதை குடுத்துட்டு போனார். சோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இவருமே நல்லா பிக் பாஸ கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. அப்படிலாம் எதுவுமே தெரியாம ஒரு ரியாலிட்டிக்கான கேம்லாம் ரயான் ஆடலன்றது ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா தெரியுது. அதாவது முதல் ப்ரோமோல ரவி சாருக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே வந்து தெரியும். முத்து அதை பண்ணதுனாலதான் அவருக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சுதான் ரயான் ஆடுறாருன்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்ற பாத்தீங்கன்னா, ரயானோட ஆசைப்படி விஜேஎஸ் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்து அவங்க எல்லாரையும் நிக்க வச்சு கேக்குறாங்க யாரு வின்னர் அப்படின்னா ரயான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவரை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை வந்து அந்த இடத்துல குடுக்குறாங்க. அங்க ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ அந்த இடத்துல நீங்க இந்த வாரம் போட்டிருந்த கூடிய ஃபுல் எஃபோர்ட்டோட வேல்யூ தான் இது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லா வாரங்களை விடவும் ரயான் இந்த வாரம் வந்து போட்ட எஃபோர்ட் தான் இந்த டாஸ்க்ல. ஆனா நிறைய ஃபவுல் கேமும் ஆடினாங்க. முத்து ஆடின கேம் எல்லாம் ஃபவுல் கேம்னு சொன்னவங்க ரயான் ஆடின கேம ஃபவுல் கேம்னு சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை குறும்படமோ இல்ல அதை எடுத்து காட்டி அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே அவருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அது நியாயமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரயான் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து 24வது கண்டஸ்டன்ட், அதாவது நான் தான் இந்த வீட்டுக்குள்ள கடைசியா வந்தேன் அப்படிங்கும்போது நீங்க தான் கடைசியா வந்தீங்க. இப்ப நீங்க தான் டைரக்டா ஃபர்ஸ்ட் போறீங்க ஃபினாலேக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. லாஸ்டா வந்தாலும் ஃபர்ஸ்டா போறான் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்னத்துக்கு பிரோஜனம் இல்லையப்பா. டாப் 5ல ஒவ்வொருத்தரையா எவிக்ட் பண்ணும்போது முதல்ல நீ தான் போக போற அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்ல மெஜாரிட்டியான ஜூமிங் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து சைட்ல தான் இருந்தது அப்படின்றத நம்மளால கிளியராவே பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஹேட்டா சொன்ன ஆரம்பிச்சாங்க பாருங்க, முத்து முகத்துல வன்மம் தெரியுது, வயித்தெரிச்சல் தெரியுது அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருப்பாங்க. எடாடே அந்த பக்கம் எல்லாருமே அப்படிதான்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அது ஃபீல் ஆச்சு. சோ ஒரு வழியா ரயானோட ஆசைகளும் நிறைவேறியாச்சு அப்படின்றது. சோ டைரக்ட் ஃபினாலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் யாரு போறான்றது முக்கியம் இல்ல தம்பி, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வர்றான்றதுதான் முக்கியம் அப்படின்றதா முத்துவோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய பதிலா இருக்கும். அந்த விதத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்களுக்குமே சரி தெரியும் முத்து தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்றது, அதாவது வின்னர் அப்படின்றது தெரியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து பவி சொன்னதா இருக்கட்டும், வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன விஷயங்கள் அதுதான். அதுக்கு அவர் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த இடத்துல அது ஒருத்தான ஒரு விஷயமும் கூட. சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் ஃபுல்லாவே கொண்டாட்டமா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். ஏன்னா வெளியே போன கண்டஸ்டன்ஸ் உள்ளுக்கு வரலாம். இன்னைக்கான ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்க போது அது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே.